எடுத்து வராரு. மோகினினா யாரு? யாரு? அழகான ஒரு பெண் உருவம். பெண் உருவம். அந்த பெண்ணை பார்த்த உடனே பத்மாசுரன் சிவனை விட்டுட்டான். சிவனை மறந்துட்டான். சிவனை மறந்துட்டு மோகினி மோகினி நீ எவ்வளவு அழகாக இருக்கிற, நீ நானும் திருமணம் செய்து கொள்ளலாம் சொன்ன உடனே அதற்குதான் சொல்லுவாங்க அரக்கம் புத்தி அற புத்தி. அரக்க புத்தியா எடுக்க வைக்காதீங்க என்ன? அரக்க புத்தியா அற புத்தி. அரக்கனுக்கு அற புத்தி யாரா சொல்லுது? அப்படி சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணா? மோகினி பார்த்த உடனே மறந்துட்டான். சிவனை மறந்துட்டான். மோகினியோட சேர்ந்து சலாபமா இருக்கணும் அவன் மனசு வச்சான். அதுக்கு அந்த மோகினி என்ன சொன்னா? உன் மேல மொத்த குருவி எல்லாம் இச்சமா இருக்கிறது. ஆமா. எங்கேயாகிலும் சென்று சாணபானத்தை முடித்து விட்டு சுத்தமாக வந்தால் உனக்கு நான் இன்பத்தை தருகிறேன் என்று அவன் சொன்னான். அவன் சொன்ன உடனே என்ன பண்ணா? சுத்தி முத்தி ஓடுறான் பத்மாசுரன். அங்கெங்க ஓடுறான். தண்ணி கிடைக்கல. எங்க போனா தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கல. அந்த மாயனோட அருளால கங்காதேவி அடித்து எல்லாத்தையும் தண்ணி பண்ணிட்டானா? முடிஞ்சு போச்சு. அங்க இருந்து நேரா ஓடி வந்து மோகினி மோகினி நான் எங்கெங்கோ அழைந்து பார்த்தேன், எனக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை, இப்போ என்ன செய்யட்டும் என்று கேட்ட உடனே அதுக்கு மோகினி சொல்ற, முன்ன வாடா இப்படி வாடா, நின்றா அதிகமா நின்றா நாங்கிற குத்த மாட்டான், பயப்படாத, அவன் ஒரே குத்து நான் குத்திடுவேன். சரி ஐயா. அந்த மோகினி என்ன சொன்னா? பார்த்தாயா மாட்டு கொலப்படி. ஆமா. இந்த மாட்டு கொலப்படியிலே திரு தண்ணீர் இருக்கிறது, இதை எடுத்து உன் தலையில தேய்ச்சிக்கிட்டீனாக்கா நீ குளிச்சதுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறான். இவன் வர வாங்கினத மறந்துட்டான். மோகினி மேல இருந்த மோகத்தினால எடுத்து தொட்டு கச்சா தலையில போயிட்டான். எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். சாம்பல் இருந்து செய்தி கேட்ட உடனே ஐவேலுங்க இருந்து லபுக்குன்னு குச்சான். இவன் வெளியே குதித்த உடனே என்ன சொல்றான்? ஐயோ மச்சான், உனக்கு பொம்பளை வேஷம் என்ன நல்லா இருக்குதியா அப்படின்ற அங்க போய் நிக்கிறா. நீ கூட பொம்பளை வேஷம் ஆடி இருந்த, நான் கூட எத்தனை லோல் பண்ணோம். எங்க பார்த்து நீ எடுக்க வைக்காத மின்னுவா. ஆகையால மச்சான் உனக்கு பொம்பளை வேஷம் என்ன அழகா இருக்குதியா, நம்ம 2 பேரும் காதலிக்கலாம் சொல்றான். சண்டைக்கு பயந்து ஓன சன்னியாசி பையனுக்கு என்னடா காதல் வேண்டி கிடக்குது? காதல் சரி, நம்ம தான் சன்னியாசி வேஷம் போட்டு நம்ம தான் ஆபத்துக்கு பொம்பளை வேஷம் போட்டுமே அப்படின்னு ஒண்ணு அந்த கம்யூனிட்டி அறிவு இருக்கணும், இல்லைக்கு இந்த கம்யூனிட்டி அறிவு இருக்கணும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே பிறந்தது ஒரு குழந்தை. வந்து வரவா அப்படி இருக்கும் போது பிறந்தது குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? முதல்ல கையில் விந்து ஏந்தி பிறந்ததால் கையனாரப்பன். கையனாரப்பன் வச்சாங்க. நாலு அறிவுல அது ஐயனாரப்பன் ஆச்சு. அப்படியே போவோம் அப்படியே இப்போ ஐயப்பன் ஆகி போச்சு. அப்படி காதலுக்காக பயந்து ஒன்ன கம்மனாட்டிடாவன். அது மட்டுமாடா, டேய் நீ கொடுத்த வரத்தை என் கருத்துல கொடுத்தா போகலாம். நான் சொன்னதுதான். மாத்திர சொல்ல மாட்டேன். கேக்குறா, நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். வரத்தை குடுத்துட்டாருன்னா அது என்ன வரும் என்ன நேரம் நீ அவரை கேக்குறேன். இப்போ நம்ம கழனி வச்சிருக்கிறோம். சரி, ஒரு 2 ஏக்கரை 1 ஏக்கரை வச்சுக்கிறோம். ஒரு நெல் பயிர் போட்டுருக்குறோம். பூச்சி அடிச்சு போச்சு. பூச்சி மருந்து அடிக்கணும். பூச்சி மருந்து கடைக்கு போறோம். இப்ப பக்கத்துல வந்து சோத்து பக்கம் எடுத்துக்கோ. சரி, மருந்து கடை இருக்குது. மருந்து கடைக்கு போறோம், மருந்து வாங்குறோம். வாங்கும் போது ஒரு 100 கிராம் குடிச்சு பார்த்துட்டா வாங்குறோம். இல்ல ஏன் குடிச்சு பார்த்துட்டு வாங்க வேண்டியதானே? நான் ஜாவணுமே. குடிச்சு பார்த்தாதான் தெரியும் இந்த மருந்து வேலை செய்யுதா வேலை செய்யலையான்னு. அதுதான் நான் சொல்றேன், காலைல போகும்போது 1/2 லிட்டர் குடிச்சு பார்த்துட்டு 1 மணி நேரம் படுத்துட்டு தூங்க. அதுக்குதான் உன்னை கூட வச்சுக்கிறேன். ஏந்தினா மருந்து வேலை செய்யலன்னு அர்த்தம், ஏந்துக்கலன்னா மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்டா நல்லா இருக்கிற பால் டாயில் வாங்கி குடிச்சிட்டு சாவுடான்ற. அப்ப எந்த வாரம் எந்த நேரம்னு கேக்குறீங்க? நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கமும் ஒன்று. இதுல யாரு நாய்? வா சொல்றேன். நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கமும் ஒண்ணு. எப்படி? இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்க. ஆமா, செக்குல என்ன வடிச்சா என்ன பண்ணும்? ஓடும். நக்கும். சிவலிங்கத்து மேல வடிச்சாலும் நக்கும் தான். நக்கும். அது மட்டுமா? அரக்கோளத்துக்கும் நெமலிக்கு தக்கோலத்துக்கு இடையில இருக்குது தக்கோலம் ஆறு. அந்த தக்கோல ஆத்துல இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்களே திருவண்ணாமலை உருவான கதை எப்படி தெரியுமா? சொல்றவா எதுவும் முடிக்காதவா. நீ உரத்தா இல்லை அவனை, நீ 2 ஒரு பாக்குறேன். உன்னை வச்சுதான் நீ ஒன்ன போயிடும். ஐயா, அந்த திருவண்ணாமலையில திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையார் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க. இவன் என்ன பண்ணா? இவன் யாரு? இவன் ஒரு சிவன், ஒரு கடவுள். அந்த தக்கோல ஆத்துல ஏகாலிக்கு துணித்து வச்சிருந்தாங்க. அந்த ஏகாலிகளுக்கு கஞ்சி எடுத்து போனா ஏகாலி பொண்ணு கஞ்சி எடுத்துன்னு போனா. அந்த கஞ்சி எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணாங்க?
பார்த்தா இவன் பார்த்தான். யாரு? அந்த பெண்ணை பார்த்தா இந்த ஏகாலி. பார்த்த உடனே பெண்ணே நீ ரொம்ப அழகா இருக்கிற, நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிடலாமாடா? கூப்பிடலாமா? கடவுள் தானே இவன். கடவுள் தானே நீ. கூப்பிடலாமா? அந்த மாதிரி கூப்பிடலாமா நீ? அவங்க என்ன பண்ணாங்க? இவன் ஓடி போய் அந்த பெண்ணை கையை பிடிக்க அவன் ஓ என்று கூச்சலிட்டாள். கூச்சலிட்ட உடனே அங்க இருக்கிற மொத்தவனார் ஓடி வந்து இவனை போட்டு துணி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. அந்த அடிவாதிகளை வாங்கிட்டு அந்த பெண்ணை கையில புடிச்சுக்கிட்டு திபி 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 ஓட்ட புடிச்சான். நேரா போய் உட்காந்து திருவண்ணாமலையில அங்க போய் உட்காந்து உடனே இவர் பேரு அண்ணாமலை. அந்த அம்மா பேரு உண்ணாமலை. செத்து சிவலிங்கம் ஒண்ணு சொன்னேன். செத்து சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? நாய்க்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நக்கு நாய்க்கு செத்து சிவலிங்கம் சொல்லிச்சாம். தாருகாவன ரிஷிகள் என்று ஒரு ரிஷிகள். தாருகாவன ரிஷிகள் 60,000 பேர். அந்த 60,000 பேர் என்ன செய்யறாங்க? இந்த ஈசனை காண வேண்டும் என்பதற்காக கடும் தவம் செய்கிறார்கள். தாருகாவன ரிஷிகள் கடும் தவம் செய்கிறார்கள். அப்படி கடும் தவம் செய்ய நேரத்திலே மரம் கொடுத்து தடா மாடுகிறாய். இப்போ அந்த தாரகாவன ரிஷிகளுக்கு 60,000 தாரகா ரிஷிகளுக்கு 60,000 ரிஷி பத்தினிகள். 60,000 ரிஷி பத்தினிகளும் இவர்களை பார்த்த உடனே இவர் சிவனுக்கு ஒரு தவறு இருக்கிறாங்க. ஆனா சிவனோட என்ன? அந்த 60,000 ரிஷி பத்தினிகளை நம்ம அடையணும். என்னடா இவனுக்கு அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான்? ஒரு சேவலாக மாறி அங்க போய் கொக்கரித்தான். தாரகாவன ரிஷிகள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? பொழுது புலர்ந்து விட்டது, ஆண்டவனுக்கு ஒரு தவம் இருக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு சென்று விட்டார்கள். புறப்பட்டு நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள். போயிட்டாங்க. நதிக்கரைக்கு சென்று பார்த்தா கங்கையானவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். கங்கை உறங்கிக் கொண்டிருக்கிறார். கங்கை உறங்கிக் கொண்டிருக்கிறார். கங்கை உறங்கி பாத்துக்கிறியா? நான் பார்த்ததில்ல. இப்ப கூட சில தாய்மார்கள் எல்லாம் போவாங்க குளத்துக்கு, கோயில கிணத்துக்கோ நீர் எடுக்கும் போது அந்த தண்ணீர் தழுவோம். ஆமா, கங்கையானவள் உறங்கி கொண்டார். இரவு நேரத்தில் நதி கூட அமைதியாக இருக்கும். பகல் நேரத்துல காற்றின் ஓசையில சேர்ந்து ஆடும். அதனாலதான் கங்கை உறங்கி கொண்டிருக்கிறார். பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு? அந்த 60,000 ரிஷி பத்திரிகை சேர்ந்து 60,000 குழந்தைகளை கொடுத்து விட்டார். 60,000 ரிஷிபதிகளும் கர்ப்பமா இருக்கிறாங்க. என்ன நடந்தது என்று முனிவர்கள் பார்த்த போது சிவன் தான் இப்ப சிவன் தவறு செய்தார் என்று நினைத்து ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. என்ன சாபம்? என்ன தெரியுமா? இவனுடைய ஆண்குறியானது அறுபட வேண்டும். இவனுடைய ஆண்குறியானது அறுபட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்ப ஒரு திருவண்ணாமலைக்கு போ. திருவண்ணாமலை கிரிவல பாதை போய்கிறியா? போய்கிறல்ல, அங்க ஒரு காட்சி இருக்குது, பாத்துக்கிறியா இல்லையா? எந்த இடத்துக்கு? நான் சொல்றேன், பாத்துக்க அந்த காட்சியை. நீ மட்டும் இல்ல, எல்லாருமே போனாலும் பார்க்கலாம். அவனுடைய யோனியானது அறுபட வேண்டும் என்று அவனோட மானியானது அறுபட்டது. அறுபட்ட உடனே பார்த்தா உலக மாதா பார்வதி நம்மளுடைய கணவனுடைய மானியானது வருகிறது. இந்த அம்மா போய் யோனி காட்டினாங்க. யோனி காட்ட உடனே அந்த மானியம் அந்த யோனி வந்து லக்கோ நாய்க்கு செக்கு சிவலிங்கம் ஒண்ணுன்னு சொன்னேன். அந்த சிவலிங்கத்தை இது வரைக்கும் முழுசா பாத்துக்கிறல்ல, எப்படி இருக்குது வடிவம்? அடியில ரவுண்டாவும் மேல வந்து இது மாதிரி இருக்கு, வரல மாதிரி குழை மாதிரி இருக்கும். மேல குழை மாதிரி கீழே இருக்கிறது பாரு, இந்த ஆவடி மாதிரி. அந்த ஆவடி தான் சொல்லுவாங்க. அது அந்த கீழே இருக்கிறது வந்து பெண்ணினுடைய யோனி. மேல நிக்குது பாரு லிங்க மாட்டோம் ஆவடியுடைய மாடி. திருவண்ணாமலை பாத்தியான்னு கேட்டனே, ஆவடியார் லிங்கம். ஆமா, பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். ஆவடியார் லிங்கத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கா, ஆண்குரியம் பெண்குரியம் ஒன்று சேர்ந்தது போலதான் இருக்கும். அப்படி நக்கு நாய்க்கு செக்கு சிவலிங்கம் தெரியாது. சிவலிங்கத்தை உருவாக்குறது கம்யூனிட்டி விடலாமா? விடக்கூடாது. முடியாதா? முடியாது.
அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இது போன்ற செயல் யாவும் யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் சதிகாரன் என்றுலகம் உன்னை தோற்றுமே அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் மாத்திரைக்கு வேலை. கீர்த்தகிட்ட வர கேட்டது நானே. இடையில ஏறிட்டு சிரிச்சேன். எதுக்காக சிரிச்சேன்? நான் உன்னை பார்த்து நான் சிரித்தேனா? ஆ, அட பாவி, நான் உன்னை பார்த்து ஒரு மட்டும் சிரிக்கவில்லை. ஏன்? என்னை பார்த்து நீ சிரிக்கவில்லையா? நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை. ஏய், போதும் நிறுத்தடி. என்னுடைய கணவரை பார்த்து நான் சிரித்தேன். உன்னுடைய கணவரை பார்த்து ஆமாம். அதான் ஏன் சிரிச்ச? இத பாருங்க, ஒரு கணவர் ம். வகையில்லாமல் வார்த்தையை விட்டு விட்டார். ஆகினால் அவரை பார்த்து நான் சிரித்தேன். ஏய், வாடாங்க. அது போட்டு வா. ஐயா. கேட்டியா? ஆ, கணவர் வர கொடுத்தாராம். ஆ. அதை பார்த்து இவள் சிரிச்சாளா? உலகத்துல பெண்களாக பிறந்தால் அடக்க ஒடுக்கம் தேவை. தேவை. பெண்களா பிறந்தா அடக்கம் ஒடுக்கம் தேவை. பொம்பளை சிரிச்சா போச்சு, போச்சு புகையில விரிச்சா போச்சு. போச்சு. பழமொழி இருக்குது இல்ல? ஆமாங்க. இதுக்கு காரணம் இவா. ஒரு பெண் என்னக்கா சபையில சிரிக்கலாமா? சிரிக்க கூடாது. சபையில சிரிக்கலாமா? சிரிக்க கூடாது. ஏன்டி சிரிச்சது கேட்டா என் கணவரை பார்த்து நான் சிரிச்சேன். சிரிச்சான். இவ போட்டுக்கிற துணிய ஆ, பார்த்தா எப்படின்னு, ஆமாங்க. ஒரு பொண்ணா பிறந்தாக்கா ஆ, உலகத்துல இருக்கிற பெண்ணானவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? முந்தாணி சொருவிதான் நடக்கணும். ஆமா. அதானே உலக வழக்கா? ஆமா. ஏன் முந்தாணி சொருன்னு சொல்றான்? ஏன் சொருவுறாங்க? சொல்லு. தொங்கி கிடக்குதுன்னு எடுத்து சொருவுறாங்க. பாப்பா. வேற எப்படி சொருவாங்க? மெட்டில யாரு மெட்டல? தொங்குதுன்னா சொருவ மாட்டாங்க. ஏய், பெண்ணாக பிறந்தால் முந்தாணி சொருகி நடக்கணும். எதுக்காக தெரியுமா? எதற்காக? சபையில பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆமா. இந்த முந்தாணியானது காற்றிலே பறக்கும். பறக்கும். காற்றில் பறக்கிற நேரத்துல இவன் என்ன பண்ணுவான்? ஆ, அந்த முந்தாணி இப்படி பிடிப்பான். ஆமா. இப்படி ஆமா. காத்துல பறக்க பறக்க பிடிப்பான். கை ஜாடி பாரு, ஆமா. இப்படி பறக்கும். ஆமா. பின்னாடி எவனா ஒரு 4 பேருக்கு ஆவால் வந்தாலும் வச்சுக்கோ, வந்தான். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? டேய் டேய், இந்த பொண்ணு நம்மளதான் பின்னாடி வா பின்னாடி வான்னு கூப்பிடுது கூப்பிடுது பாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போய் எங்க உதவ வைக்கிறேன். முந்தாணி சொருகி நடக்கணும். சொருகு. முந்தாணி சொருகு. சொருகுடியே. ஒரு வாதம் முடிஞ்சா கோவிந்தா, சொரு. முந்தாணி சொருகு. அது மட்டுமாடா? டேய், ஒரு பெண்ணு கழுகு சைலன்ஸ்னா
சார்